அதிகப்படியான காரம், ஸ்பைசி ஃபுட்டு, மசாலா. ஒரு சிலர் வந்து பாருங்க, ரொம்ப எளிமையா சொல்லணும் அப்டின்னா, கேரட் பொரியல். இப்ப என்ன கேரட் பொரியல் பண்ண சொன்னா, 2 மொளகா போடுவேன். நல்லா வந்து கேரட் வெந்த பின்னாடி, கொஞ்சமா எண்ணெய் போடுவேன். தண்ணி பெருசா ஊத்துறதில்ல. வெந்த பின்னாடி கொஞ்சமா தேங்காய் பூ போட்டு இறக்கிடுவேன். இதே எங்க ஸ்டாஃப்ஸ நான் கேரட் பொரியல் செய்யி அப்டின்னு சொன்னா, எனக்கு ஒரு நாள், இன்னைக்கு பொரியல் எடுத்துட்டு வரலம்மா, கேரட் வாங்கி எதிர்க்க செஞ்சுடுங்கம்மா அப்டின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, கிளீனா நல்லா இவ்ளோ எண்ணெய் போட்டு, எண்ணெயிலேயே வறுத்து ஃபுல்லா தீ வச்சு ஃபுல்லும் வறுத்து அதில கரம் மசாலா பொடி, அதே மாரி பார்த்தீங்கன்னா, சாம்பார் பொடி, குழம்பு மொளகா பொடி, வெறும் மொளகா பொடி இத்தனையும் போட்டு, அதுக்கு மேல அதில மொளகா வேற போட்டு ஃபுல் ஸ்பைசியா இருக்கும். அத பார்த்தா சும்மா தக 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 தகன்னு எண்ணெயில மின்னும். இந்த மாரி பண்ணுவாங்க. ஆக அந்த மாரி நீங்க பண்ணுவீங்களா? தயவு செஞ்சு அத அவாய்ட் பண்ணிடுங்க. எளிமையான முறையில சும்மா 2 மொளகா போட்டு போதுமான அளவுக்கு நம்ம வந்து தேங்காய் பூ போட்டு சாப்பிடலாம். இல்ல எண்ணெயிலேயே வறுக்கணும்னா கூட வறுத்துக்கோங்க. ஆனா காரம் கம்மியா வச்சுக்கோங்க. ஓவர் ஸ்பைசியா சாப்பிடும்போது, ஒரு நாள் சாப்பிடும்போது பிரச்சனை இல்ல. அதையே நம்ம ரெகுலரா எடுக்கும்போது என்ன ஆகும்? அது வந்து பார்த்தீங்கன்னா, அசிடிட்டி கிரியேட் பண்ணும். ஆல்ரெடி குடல் புண்ணு இருக்கு. இந்த மாரி சாப்பிட்டா என்ன ஆகும்? புண்ணு வந்து அதிகமாயிடும். டீப் சீட்டட் அல்சர்ஸ் அப்படின்றது வந்துரும். ஆக இந்த மாரி ஓவர் ஸ்பைசியான ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணிடுங்க.